லாஸ்ட் நம்ம ஏஜஸ் கிளாஸ் பார்த்துருந்தோம். ஏஜஸ்ல 2 மாடல் பார்த்துருப்போம். ஒன்று ரேஷியோ மாடல், இன்னொன்று அது ஈக்குவேஷன் மாடல். இதுக்கு என்ன ஒரு பேலன்ஸ் ஒரு 10 கொஸ்டின் இருக்கு, அதை அப்படியே நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ராமனின் வயது அவருடைய இரு மகன்களின் வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்கு. இதுக்கு முன்னாடி சம்மரியும் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? 5 ஆண்டுகள் வைத்து அவரின் வயது தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 2 மடங்கு எனில் ராமனின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்கிறேன். பாருங்க, ராமனின் வயது அவருடைய இரு மகன்களின் வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு ராமன் ஏஜ் நமக்கு தெரியாது, என்ன வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? இரு மகன்கள் சொல்றாங்க, அப்ப 2 சன்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? 2 சன் இருக்காங்க, தெரியாது, நமக்கு ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? எப்படி இருக்கணுமா? ராமனின் வயது அவருடைய இரு மகன்களின் வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்கு. அப்படின்னா மீனிங்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஒய்ன்னு இருக்கும். ஓகே, அவங்க 2 பையனோட வயசு என்னவோ அதுல 3 மடங்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 3y தான் ஃபர்ஸ்ட் லைன், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் உண்டான மீனிங். ஓகேவா? அடுத்து பாருங்க, 5 ஆண்டுகள் கழித்து, அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 5. 5 ஆண்டுகள் கழித்து இங்க என்ன வரும்? ஒய் பிளஸ், ஏன்னா 2 சன் ஒய்யா, அப்ப 2 சன் இருக்கிறதுனால 2 பேருக்கு 5 வயசு கூடும். கரெக்டுங்களா? 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களின் வயதுகளின் கூடுதலை போல் 2 மடங்கு. எப்படி இருக்கணுமா? 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க மகனோட வயசுல 2 மடங்கா. அப்ப மடங்கு அப்படின்னால என்னது? மல்டிபிளிகேஷன். ஓகேவா? எனில் ராமனின் தற்போதைய வயது என்ன? இதான் கொஸ்டின் கேட்கறாங்க. இப்ப சால்வ் பண்ணலாமா? பாருங்க, எக்ஸுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? 3y சப்ஸ்டிட் பண்ணலாமா? 3y பிளஸ் 5 ஈக்குவல் டு y பிளஸ் 10 இன்ட்டு என்ன இருக்கும்? 2 இருக்குமா? இதை சால்வ் பண்ணா 3y பிளஸ் 5 ஈக்குவல் டு 2y பிளஸ் 20. 2y பிளஸ் 20. அப்ப 3y ல 2y போயிடுச்சுன்னா எவ்வளோமா? ஒய்யா, இந்த 5 அந்த போயிடுச்சுன்னா மைனஸ் ஆயிடுமா? அப்ப 15 வரும். ஒய்யோட வேல்யூ என்னது? 15. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கறாங்க? ராமனோட ஏஜ் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப ராமன் என்னது? எக்ஸ். எக்ஸ் என்ன வச்சிருக்கோம்? 3yன்னு வச்சிருக்கோம். அப்ப 3 இன்ட்டு ஒய், அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 15. அப்ப ஆன்சர் அது 45. ஆன்சர் அது 45. ஓகேவா? அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? புரியுதுங்களா? அப்ப ஏஜஸ் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ரேஷியோ கான்செப்ட் பார்த்தோம், அடுத்து ஈக்குவேஷன் கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம், ஸ்டேட்மெண்ட் மாடல் பார்க்கணும். புரியுதா? கிளியரா? பசங்க சார் இப்ப இப்படிதான் சார் போடணுமா? இப்படி உங்களுக்கு போட தெரியாது அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த மாடல் கொஸ்டின் எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம்? ஆப்ஷன்ல இருந்து போடலாம். இப்ப ஆப்ஷன்ல என்னென்னலாம் வச்சிருப்பாங்க? 45, 40, 50, 60 இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, 45 ஆன்சரா இது எடுத்துக்குமா? இப்ப இதான் அவங்களோட அப்பாவோட வயசு. அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க? ராமனின் வயது அவருடைய இரு மகன்களின் வயதுகளின் கூடுதலை 3 மடங்கு. அப்ப 3 மடங்குனா என்ன மீனிங்? 45 3ஆல டிவைட் பண்ண அர்த்தம். அப்ப 15 வயசு. அவங்க பசங்களோட வயசு 15, 2 பேரோட வயசு கூட்டினா அது 15. அப்ப 15 இன்ட்டு 3 45 வருது. ஓகேவா? கிராஸ் செக் பண்ணுவோம். இப்படி இல்லைனா கூட நீ ஆப்ஷன்லயே செக் பண்ணி பார்த்தா கூட போதும். இங்க பாருங்க, இரு மகன் வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்கு. அப்ப 3ஆல எதுலாம் டிவைட் ஆகுதோ அது ஆன்சர். இது 3ஆல டிவைட் ஆகாது, இதுவும் 3ஆல டிவைட் ஆகாது, இது 2 தான் டிவைட் ஆகும். அப்ப இதை வச்சே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஆன்சர் போட்டு பார்த்துக்கலாம். இப்ப 45 கண்டுபிடிச்சோமா? அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, இன்னொரு கண்டிஷனு 5 ஆண்டுகள் கழித்து. ஓகே, எப்படி இருக்கணுமா? அவரின் வயது தனது மகளின் வயதுக்கு கூடுதலை போல் 2 மடங்குன்னு சொல்றாங்க. அப்ப 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னது? இங்க என்ன வரும்? 25. ஓகேவா? இங்க என்ன வரும்? 50ன்னு வரும். ஓகே, ஏன்னா 2 பேர் இருக்காங்களா? அப்ப 2 பேருக்கு என்ன 5 5 10 கூடும். எப்படி இருக்குமா? 2 மடங்கு. இங்க பாருங்க, 25 இன்ட்டு 2 எவ்வளவு? 50. கரெக்டா வருதா இல்லையா? அவ்வளவுதான். அப்ப இது ஆப்ஷன் மெத்தட். அப்ப உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் மாடல் தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? ஈஸியா ஆப்ஷன் மாடலையும் போட தெரியணும். புரியுதா? அடுத்த கொஸ்டின்மா, தந்தையின் வயது மூத்த மகனின் வயதை போல் 2 மடங்கு. 10 வருடங்களுக்கு பின்னர் தந்தையின் வயது இளைய மகனின் வயதை போல் 3 மடங்கு எனில் இரு மகன்களின் வயதுகளின் வேறுபாடு 15 வருடங்கள் எனில் தந்தையின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது உங்க 2010 என்னமோ நினைக்கிறேன். ஓகேவா? ஏதோ அதில் எஸ்ஐல கேட்ட கொஸ்டின், ஓல்டு கொஸ்டின். ஓகேவா? சரி பார்க்கலாமா? இங்க வந்து 3 கான்செப்ட் வருது. யார் யாரு? ஃபாதர், எல்டர் சன், யங்கர் சன். எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஒய்ன்னு வச்சுக்கலாம், இசட்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, தந்தையின் வயது மூத்த மகனின் வயதை போல் 2 மடங்கு.
அப்ப எக்ஸ் ஈக்குவல் என்னது 2y. தந்தையோட வயசு இருக்குன்னா மூத்த மகன் வயசுல 2 மடங்கா இருக்கணுமா, ஓகேவா? அது 10 வருடங்களுக்கு பின்னர், 10 வருடங்களுக்கு பின்னர். அப்ப எக்ஸ் பிளஸ் 10. 10 வருடங்களுக்கு பின்னர் என்ன சொல்றாங்க? தந்தையின் வயது இளைய மகனின் வயதை போல் 3 மடங்கு. இளைய மகனா என்னது? Z. அப்ப எத்தனை மடங்கா? 3 மடங்கா. மூணு மடங்கு இல்லையாச்சா? அடுத்த லைன் பாருங்க. இரு மகன்களின் வயதுகளின் வேறுபாடு 15ங்கிறாங்க. இரு மகன்களின் வயதுகளின் வேறுபாடு என்னவா? 15. அப்ப y மைனஸ் z ஈக்குவல் டு என்னது? 15. ஓகேவா? அப்ப பாருங்க இங்க டேட்டா y க்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? அப்ப இந்த மைனஸ் z அந்த பொசிஷன் என்ன ஆயிடும்? பிளஸ் z ஆயிடுமா? அப்ப 15 பிளஸ் z. அப்ப y ஓட வேல்யூ என்னப்பா? 15 பிளஸ் z. இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? அப்ப x ஈக்குவல் டு 2 இன்டு 15 பிளஸ் z. அப்ப x equal to 30 plus 2z. அதை எடுத்துட்டு வந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? அப்ப 30 plus 2z into 10 equal to இந்த 3 உள்ளார மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க? 3z plus 13 வரும். அப்ப 3z ல 2z போயிடுச்சுனா z. ஓகேவா? 30 plus 10 40, 40 ல 30 போயிடுச்சுனா 10. அப்ப z ஓட வேல்யூ நம்ம 10 ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு பாருங்க. அப்ப z ஓட வேல்யூ 10 இருந்தா y ஓட வேல்யூ என்ன இருக்கும்? டிஃபரன்ஸ் 15. அப்ப 15 10 கூட்டினாலும் 25. ஓகேவா? அப்ப y ஓட வேல்யூ 25 இருந்தா x ஓட வேல்யூ என்ன இருக்கும் பாருங்க? 2 மடங்குங்கறாங்க. அப்ப என்னது? 50. அவ்வளவுதான். ஓகே? கிளியரா? அப்ப இது உங்க ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. ஓகே? ப்ரீவியஸ் இயர் உங்க எஸ்ஐ क्वेश्चन. எஸ்ஐ போலீஸ்ல ஏதோ ஒரு எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन. அப்ப இது எல்லாமே ஈக்குவேஷன் மாடல் தான். ஓகேவா? அப்ப இதான் ப்ரொசீஜர். புரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் வந்து போட ட்ரை பண்ணணும். ஒரு ஆப்ஷன் எடுத்து அவங்க என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்களோ என்ன பண்ணணும்? சப்ஸ்டிட் பண்ணணும். புரியுதா? அடுத்த क्वेश्चन, மூணாவது क्वेश्चन. தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் கூடுதல் 45. 5 வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் பெருக்கல் பலன் 34. எனில் மகன் மற்றும் தந்தையின் வயது என்ன? இப்ப இந்த क्वेश्चन பாருங்க, 2 கண்டிஷன் கொடுக்குறாங்க. அது பெருக்கல் பலன்ல வருது. ஓகேவா? இதெல்லாம் ப்ரொசீஜரா போனா ரொம்ப பெருசா போகும். ஓகே? பெருசா போகும். ஏன்னா காரணிப்படுத்த வேற வரும். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி क्वेश्चनக்கு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் நீங்க என்ன பண்ணுங்க? ஆப்ஷன் மெத்தட் ட்ரை பண்ணுங்க. ஓகே? ஆப்ஷன் வந்து போடுங்க, ஈஸியா இருக்கும். இப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன் வச்சிருப்பாங்கன்னா 39 6, 40 5, 41 4, 38 7 இந்த மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்ப ஈஸியா நீங்க நான் உங்களுக்கு ஆப்ஷன் மெத்தட் சொல்லி தரேன், ப்ரொசீஜர் சொல்லி தரேன். எவ்வளவு பெருசா போகுது பாருங்க. ஓகேவா? தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் கூடுதல் 45. அப்ப நீங்க ஆப்ஷன் செக் பண்றீங்க, ஏதாவது கூட்டினா 45 இருக்கான்னு பார்க்கணும். 39 6 45, 40 பிளஸ் 5 45, 45 40 எல்லாமே நம்ம நேரம் 45 இருக்குது. ஒரு சில நேரம் உங்க நேரம் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 45 இருக்கும். அவ்வளவுதான், அதான் ஆன்சர். ஓகேவா? இப்ப அடுத்த கண்டிஷன் போயிடணும். ஓகே? இப்ப எல்லா ஆப்ஷன் 45 இருக்குன்னா இப்ப அடுத்த கண்டிஷன் என்ன சொல்றாங்க பாருங்க. 5 வருடங்களுக்கு முன்பு 2 பேரோட வயதை பெருக்குனா என்ன வரணுமா? 34 வரணுமா? ஓகேவா? பாருங்க 39 6 இதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அது 45 கரெக்டா வந்துருச்சா? 5 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க எவ்வளவு இருப்பாரு? 34 வயசு. இங்க எவ்வளவு இருப்பாரு? 1 வயசு. ரெண்டுத்தையும் பெருக்குனா நமக்கு என்ன வரணும்? 34 வரணும். இங்க பாருங்க இதுவும் வந்துருச்சு. அவ்வளவுதான், ஆன்சரே முடிஞ்சிருச்சு. அப்ப அவங்களோட வயசு என்ன? 39,6. இது ஆப்ஷன். ஓகே? ஈஸியா போறது. இப்ப இதே ப்ரொசீஜர் தான் பாருங்களேன். தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் கூடுதல் 45. அப்ப நம்ம என்ன வச்சுக்கலாம்? தந்தை வயசு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், மகனோட வயசுனா அது ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அது எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 45. அடுத்து என்ன சொல்றாங்க? 5 வருடங்களுக்கு முன்பு. அப்ப என்னது? எக்ஸ் மைனஸ் 5 ஒய் மைனஸ் 5. 5 வருஷத்துக்கு முன்னாடினா மைனஸ் 5. ஓகே? அவர்களின் வயதுகளின் பெருக்கல் பலன் 34. அப்ப என்ன பண்ணும்? நீங்க எக்ஸ் எல்லாம் உள்ளார மல்டிப்ளை பண்ணி ஒய் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷனா கொண்டுட்டு வந்து என்னது? காரணிப்படுத்த மாதிரி வரும். காரணிப்படுத்த மாதிரி வரும். ஓகேவா? பாருங்க எக்ஸ் இன்டு ஒய் எக்ஸ் ஒய் மைனஸ் 5y, அடுத்தது மைனஸ் 5x மைனஸ் 25 ஈக்குவல் டு 34. ஓகேவா? இந்த மாதிரி வரும். ஓகேவா? அப்ப இங்க ஏதாவது ஒரு டேட்டா நம்ம மாத்தணும், மாத்தி அதை சப்ஸ்டிட் பண்ணணும், ரொம்ப பெருசா போகும். ஓகே? இது காரணிப்படுத்துற மெத்தட், ஃபேக்டரைசேஷன். இது ப்ரொசீஜர். அப்ப சில கொஸ்டின்லாம் வந்து ரொம்ப லென்த்தியா போகும். இதை ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த மாதிரி
ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எல்லாமே நீங்க ஆப்ஷன்ல இருந்து போடுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் அங்க படிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லயே நமக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா பிரச்சனை இல்லை. அடுத்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல கிடைக்குன்னா அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் படிக்கிறீங்க, ஆப்ஷன் செக் பண்றீங்க. என்ன ஒரு ஒரு நிமிஷம் டிலே ஆகலாம் மேபி, ஓகே. ஆனா இதுல போறதுக்கு பதிலா நீங்க போட்டாலுமே சேம் டைம் தான் எடுக்க போகுது. ஒண்ணு அக்யூரேட்டா ஆன்சரும் போட்டுடலாம், ஓகேவா? இதுல கூட ஏதாவது மிஸ்டேக் நம்ம பண்ணிடுவோம். பட் நம்ம ஆப்ஷன் வச்சு போடும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாவே நம்ம பண்ணலாம். அப்ப பாருங்க, முதல் ரெண்டு மாடலுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் மாடலுக்கு எல்லாத்துமே நீங்க ஆப்ஷன் வந்து போடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும், ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 4வது கொஸ்டின். 3 வருட இடைவெளியில் பிறந்த 5 குழந்தைகளின் வயதுகளின் கூடுதல் 50 தான். அது என்ன கான்செப்ட் சொல்றாங்கன்னா, மொத்தம் 5 குழந்தைங்க இருக்காங்க, ஒவ்வொரு குழந்தைங்க 3 வருஷம் கேப்பா, அவங்களோட டோட்டல் எல்லாம் 50 தான். எனில் மூத்த குழந்தையின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? அப்ப பாருங்க, அப்ப இதுக்கெல்லாம் என்னது, நம்ம ஆப்ஷன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தெரியணும். இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின் தான். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் குழந்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா, எல்லாமே 3 வருஷம் கேப். அப்ப x + 3, x + 6, x + 9, x + 12 = 50. எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வரணுமா, 50 வரணும். ஓகே, 1 2 3 4 5 குழந்தை. ஒருவேளை உங்களுக்கு டவுட்டா இருந்தா எக்ஸுக்கு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. 1 இங்க 4 7 10 இங்க 13. இங்க பாருங்க, எல்லாமே டிஃபரன்ஸ் என்ன இருக்கு, 3 டிஃபரன்ஸ் இருக்கு, ஓகேவா? அப்ப 1 2 3 4 5 எக்ஸ் இருக்குது, 5x பிளஸ் 12 21 27 30 = 50 பிளஸ் 30 அந்த பொசிஷன் மைனஸ் ஆயிடும். அப்ப 5x = 20. அப்ப x = 4. x ஓட வேல்யூ நம்ம 4 சப்ஸ்டிட் பண்ணலாமா? 4 7 10 13 16, சாரி 16 தானே, 9 + 4 13, 6 + 4 10, 4 + 3 7. ஓகே, எவ்வளோ 16. ஓகே, வந்துருச்சா? 4 7 10 13. x ஓட வேல்யூ 4, y ஓட வேல்யூ 7, z ஓட வேல்யூ, சாரி மூணாவது குழந்தையோட வயசு 10, அடுத்து 13, அடுத்து 16. ஓகேவா? அப்ப நமக்கு என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, மூத்த குழந்தை பெரிய குழந்தை வயது என்ன? அப்ப வந்து பெரிய குழந்தை வயது என்னது, 16. சார் என்ன சார் 16 லாஸ்டா வருது அப்படின்னு கேட்டுறீங்க. உங்களுக்கு நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா நான் பிளஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஆக்சுவலா வந்து மைனஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணணும், ஓகே? ஏன்னா 3 வருஷம் டிஃபரன்ஸ் சொல்றாங்களா இல்லையா? சரி, நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்னா x + 3 x + 6 x + 9 x + 12 கான்செப்ட் யூஸ் பண்ணேன், ஓகே? ஏன்னா பிளஸ்ஸா இருந்தா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஸ் வராது. அப்ப இருக்கல என்னது, லாஸ்ட் தான் நமக்கு என்னது பெருசா இருக்கும். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் குழந்தைன்னு இருக்கும், ஓகேவா? அப்ப பெரிய குழந்தையோட வயசு என்னன்னா 14. புரியுதா? கிளியராமா இந்த கொஸ்டின்? இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் தான். கிளியரா? போலாமா நெக்ஸ்ட்? ஓகே, அடுத்து 5வது கொஸ்டின். A என்பவர் B ஐ விட 2 வயது பெரியவர். B இன் வயது C இன் வயதை போல் 2 மடங்கு. ABC இன் மொத்த வயதுகளின் கூடுதல் 27 எனில் B இன் வயது என்ன? இதெல்லாம் பியூர்லி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான், ஓகேவா? என்ன சொல்றாங்க பாருங்க, 3 பேர் இருக்காங்களாம், A B C. இதுக்கு அவங்க என்ன ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க பாருங்க, A என்பவர் B ஐ விட 2 வயது பெரியவர், ஓகே? அப்ப B வயசு தெரிஞ்சாதான் A வயசு போட முடியும். B இன் வயது C இன் வயதை போல் 2 மடங்கு. அப்ப C வயசு தெரிஞ்சாதான் B வயசு போட முடியும். அப்ப கொஸ்டின் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நமக்கு தெரியணும். கொஸ்டின் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, C ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்ப C நம்ம x ன்னு வச்சுக்கலாமா? அப்ப C x இருந்தா B என்ன இருக்கு பாருங்க, B இன் வயதானது C இன் வயதை போல் 2 மடங்கு. B இன் வயதானது C இன் வயதை போல் என்னது 2 மடங்கு. அப்ப 2x, என்னது 2x, ஓகேவா? A என்பவர் B ஐ விட 2 வயது பெரியவர். நல்லா கவனிங்க, மடங்குனா மல்டிப்ளிகேஷன், பெரியவர்னா கூட்டணும். அப்ப இங்க என்ன இருக்கும் பாருங்க, 2x + 2 ன்னு வரும், ஓகே? நிறைய பேர் என்னது 4x ன்னு போட்டுறாங்க, ஓகே? மடங்குனா தான் மல்டிப்ளை பண்ணும். இங்க பெரியவர் அப்படின்னு வருது, அப்பதான் கூட்டுறாங்க. பெரியவர்னு என்னது ஆட் பண்றாங்க, ஓகேவா? அப்ப 2x + 2 2x 2x எல்லாத்தையும் கூட்டினா என்ன இருக்கணுமா, 27 இருக்கணுமா, ஓகேவா? அப்ப கண்டுபிடிக்கலாமா? 2x 4x 5x 5x + 2 = 27. இந்த +2 அந்தாண்ட போச்சுன்னா மைனஸ் ஆயிடுமா? அப்ப 5x = 25. x = என்ன வரும், 5 ன்னு வரும். இப்போ நமக்கு யார் கொஸ்டின் கேக்குறாங்க ஆன்சர் பண்ண போறோம். A பாருங்க, A என்ன வரும், 5 × 2 10, 10 + 2 எவ்வளவு 12. B என்ன பாருங்க, 2 × x 2 × 5 10. C என்ன பாருங்க, x 5. அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப A ஓட வயசு 12, B ஓட வயசு 10, C ஓட வயசு என்னமா 5. புரியுதா? அடுத்த கொஸ்டின், 6வது கொஸ்டின்.
5 ஆண்டுகள் முன்பு திருமணமான போது கணவன் மனைவியின் சராசரி வயது 22. அப்ப சராசரி நம்ம ஏற்கனவே நடத்திட்டோம். சராசரி டோட்டல் கண்டுபிடிக்கணும். அப்ப 2 பேருக்கு 22 × 2 44. அப்ப சராசரி தான் கொடுத்துருக்காங்க. அப்ப டோட்டல் எவ்வளவு வரும்? 44. இது எப்ப பாருங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடியும். ஓகே, அப்ப தற்போது வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம 5 வருஷம் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா பிரசன்டேஜ் தானே நமக்கு கொஸ்டின். அப்ப இங்க கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க. அப்ப 2 பேருக்கு 5 5 கூட்டினா எவ்வளவு வரும்? 10 வயசு ஆட் ஆகும். அப்ப 10 வயசு வந்துருமா? அடுத்த லைன் என்ன சொல்றாங்க பாருங்க, தற்போது அவர்களுக்கு ஒரு 3 வயதில் ஒரு குழந்தை இருக்குதான். இது போக தற்போது 3 வயதில் ஒரு குழந்தை இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தற்போது அந்த குடும்பத்தின் சராசரி வயது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப பாருங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி சராசரி வயது 22, கணவன் மனைவி இருக்காங்க. அப்ப 22 × 2 44. அப்ப தற்போதைய வயது வரணும், 5 வருஷம் கூட்டணும். அப்ப இங்க 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்கு 5 5 கூட்டும். அப்ப 10 வருஷம். அது போக இப்போ ஒரு 3 வயசுல ஒரு குழந்தை இருக்குதான். அப்ப 3 வயசு. அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணா டோட்டல் 57ன்னு வரும். நமக்கு வந்து டோட்டல் கேட்கல, அந்த ஃபேமிலியோட ஆவரேஜ் கேட்கறாங்க. அப்ப ஆவரேஜ்னா உங்களுக்கு தெரியும், டோட்டல் டிவைடட் பை டோட்டல் மெம்பர்ஸ். ஓகேவா? அப்ப டோட்டல் எவ்வளவு? 57. இப்ப அந்த ஃபேமிலியில 3 பேர் இருக்காங்க, கணவன் மனைவி அந்த குழந்தை. அப்ப 3 பேரு டிவைட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 19. ஆன்சராமா 19. அவ்வளவுதான். கிளியரா? இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான், ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அடுத்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தந்தை தன் மகனிடம் கூறுகிறார், தற்போது வயதானது நீ பிறக்கும் போது என் வயதாக இருந்தது எனில் தந்தையின் வயது 62 எனில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு மகனின் வயது. அப்ப நல்லா இங்க கொஸ்டின் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். தற்போது வயது நீ பிறக்கும் போது என் வயது, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்தாலே கான்செப்ட் என்னன்னா 1:2 கான்செப்ட். ஓகேவா? 1:2 கான்செப்ட். இப்ப மட்டும்தான் சாட்டிஸ்பிகேஷன் ஆகும் அந்த கொஸ்டின். இந்த கான்செப்ட் இருந்தாலும் என்ன மீனிங்? 1:2 கான்செப்ட்னு அர்த்தம். ஓகேவா? தந்தை தன் மகனை தற்போது வயதானது நீ பிறக்கும் போது என் வயதாக இருந்தது. இந்த கான்செப்ட் இருந்தாலும் என்ன மீனிங்? 1:2ன்னு அர்த்தம். அப்ப நல்லா கவனிங்க. சின்ன பசங்க கொடுத்துட்டு பெரியவங்க கேட்டாங்கன்னா ×2, பெரியவங்க கேட்டுட்டு சின்ன பசங்க கொடுத்தாங்கன்னா டிவைடட் பை 2. இவ்வளவுதான். சிறியவங்க சிறியவர்கள் கொடுத்துட்டு பெரியவர்களை கேட்டாங்க, வயது கேட்டாங்கன்னா மல்டிப்ளை பை 2. இதே பெரியவங்க கொடுத்துட்டு சின்னவங்க கேட்டாங்கன்னா டிவைடட் பை 2. இங்க என்ன கொடுத்துட்டாங்க பாருங்க, தந்தையின் வயது 62, பெரியவங்க கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கறாங்க? மகனின் வயது என்னன்னு கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். அப்ப 62 டிவைட் பை 2 என்ன வரும்? 31. 31ங்கிறது தற்போதைய வயது. ஆனா நம்ம கொஸ்டின்ல தற்போதைய வயது கேட்கல, 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கறாங்க. அப்ப 5 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் எவ்வளவு? 26. அவ்வளவு, ரொம்ப சிம்பிள். இப்ப இந்த கொஸ்டின் வந்தாலே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. நிறைய பேர் வந்து வேற எப்படியா இருக்குமோ, பெருசா இருக்குமோ அப்படின்லாம் நினைக்கிறீங்க. ரொம்ப சிம்பிள், 1:2 கான்செப்ட். அவ்வளவுதான். 2ஆல டிவைட் பண்ணும், 2ஆல மல்டிப்ளை பண்ணும், வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். எப்போ? இந்த கான்செப்ட் வந்தா மட்டும். ஓகேவா? நீ பிறக்கும் போது என் வயதாக இருந்தது, அது மாதிரி வந்தா மட்டும் கான்செப்ட் 1:2. இதே மாடல் இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு வச்சிருக்கேன், இங்க பாருங்க. தந்தை தன் மகனிடம் கூறுகிறார், தற்போது உன் வயதானது நீ பிறக்கும் போது என் வயதாக இருந்தது. தந்தையின் தற்போதைய வயது 48 எனில் மகனின் தற்போதைய வயது என்ன? அதே சேம் கொஸ்டின். அப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 1:2 கான்செப்ட். ஓகேவா? அப்ப பெரியவங்க கொடுத்துட்டு சின்னவங்க கேட்டாங்கன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? டிவைடட் பை 2. அப்ப 48 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு 24. அவ்வளவுதான் ஆன்சர். புரியுதுங்களா? கிளியரா? அடுத்து 9வது கொஸ்டின். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பியூர் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. ஏஜஸ்ல இருந்து அது இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? பார்க்கலாமா? கோபால் கிருஷ்ணனை விட 4 வயது இளையவர். கோபால் எப்படி இருக்காராம்? கிருஷ்ணனை விட 4 வயது இளையவர். அப்ப கிருஷ்ணன் தான் பெரியவர், கோபால் சின்னவர். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஹிண்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட், பியூர் ஸ்டேட்மெண்ட். அதனால இப்படி 1 by 1 எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு ஏதாவது ஒண்ணு வந்து அவங்க கிளியரா கொடுத்துருப்பாங்க ஸ்டேட்மெண்ட், அதுல இருந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, கோபால் கிருஷ்ணனை விட 4 வயது இளையவர். அப்ப வந்து கிருஷ்ணன் வந்து இவரை விட 4 வயசு பெரியவர். இப்ப எக்ஸாம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கோபால் ஒரு 10 வயசா இருந்தா இவர் எவ்வளவு இருப்பாரு? 14 வயசு இருப்பாரு. புரியுதுங்களா? உங்களுக்கு புரியுறதுதான் நான் சொல்றேன். கோபால் கிருஷ்ணனை விட 4 வயது இளையவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரமேஷ் லீலாவை விட 6 வயது மூத்தவர். ஓகேவா? ரமேஷ் எப்படி இருக்காரா? லீலாவை விட 6 வயது மூத்தவர். ரமேஷ் லீலாவை விட 6 வயது மூத்தவர். இப்ப லீலா ஒரு 10 வயசு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ரமேஷ் எவ்வளவு இருப்பாரு? 16 வயசு இருப்பாரு. 6 வயது மூத்தவர் அப்படின்னா 10 வயசுனா இவங்க 16 வயசு. ஓகேவா? அடுத்து 3வது பாயிண்ட். ஷீலா லீலாவை போல் 2 மடங்கு. ஷீலா எப்படி இருக்கணுமா? லீலாவை போல் 2 மடங்கு.
அப்ப ஷீலா எப்படி இருக்கணுமா, லீலா என்ன இருக்காங்களோ அதுல 2 மடங்கா இருக்கணும். ஷீலா எப்படி இருக்கணுமா, லீலாவை போல், ஷீலா லீலாவை போல் 2 மடங்கு. ஓகேவா, புரிஞ்சுக்கணும். ஓகேவா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு லீலா ஒரு 10 வயசுன்னு வச்சுக்கலாம். லீலா ஒரு 10 வயசுனா அப்ப ஷீலா எவ்வளவு இருப்பாங்க, 10 × 2 20 வயசுல இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வரைக்கும் எல்லாமே ஸ்டேட்மெண்ட் நம்ம புரியுற மாதிரி எழுதி வச்சுட்டேன். அடுத்த லைன் பாருங்க. கிறிஸ்டன் ரமேஷை விட 4 வயது பெரியவர். ஓகே, இங்க ஒரு பாயிண்ட் வருது பாருங்க. கிறிஸ்டன் எப்படி இருக்குன்னா ரமேஷை விட 4 வயது பெரியவர். இப்ப ரமேஷ் 10 வயசா இருந்தா கிறிஸ்டன் 14 வயசு. ஓகேவா, கிறிஸ்டன் ரமேஷோட 4 வயது பெரியவர். இதெல்லாம் ஹிண்ட். ஓகேவா, ஹிண்ட் எழுதியாச்சு. நம்ம சொன்னோமா யாருக்கா ஒருத்தவங்களுக்கு அவங்களே ஆன்சர் கொடுத்துருவாங்க. அதுல இருந்தா நம்ம கொஸ்டின் எடுக்கணும். ஷீலாவின் வயது 8 வருடம் கொடுத்துட்டாங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. ஷீலாவோட வயசு என்னவா, 8 வருடம். அப்படியே 1 by 1 போடலாமா. ஷீலாவோட வயசு 8 வயசாம். ஓகேவா, அப்ப ஷீலாவோட வயசு 8 வயசுனா லீலா எப்படி இருப்பாங்க, டிவைடட் பை 2. ஓகேவா, அப்ப 4 வயசு. லீலா வந்து என்னது, 4 வயசு. ஓகேவா, அப்ப லீலாவோட வயசு தெரிஞ்சா யார் போட்டலாம், ரமேஷ் போட்டுடலாம். ஓகேவா, அப்ப ரமேஷ் வயசு என்ன பாருங்க, லீலாவை விட 6 வயசு அதிகம், அப்ப 10 வயசு. அப்ப ரமேஷ் தெரிஞ்சா யார் போட்டுடலாம், கிருஷ்ணன் போட்டுடலாம். ஓகேவா, கிருஷ்ணன் எப்படி இருக்காரா, ரமேஷை விட 4 வயது பெரியவர், அப்ப 14 வயசு. ஓகேவா, இப்ப கிருஷ்ணன் வயது தெரிஞ்சா யார் வயது போட்டுடலாம், கோபால் வயசு போட்டுடலாம். ஓகே, அப்ப கோபால் எப்படி இருக்கணுமா, கிருஷ்ணன் விட 4 வயது சின்னவர், அப்ப இவர் 10 வயசு. அவ்வளவுதான், எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா. அப்ப நமக்கு என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, who two are of same age அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரமேஷும் கோபாலும் சேம் ஏஜ். ஓகே, கோபால் அண்ட் ரமேஷ் எங்க இருக்காங்க, ஏ ஆப்ஷன். அவ்வளவுதான். இப்ப வந்து ஏஜஸ்ல இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்பாங்க, பியூர் ஸ்டேட்மெண்டாவும் கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன அதை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மீனிங் புரிஞ்சுக்கணும். ஓகேவா, யாரு பெரியவங்க யாரு சின்னவங்க கரெக்டா மீனிங் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண தெரியணும், இந்த மாதிரி ஹிண்ட் எழுத தெரியணும். எழுதிட்டு அவங்க யாராவது ஒருத்தவங்க க்ளூ அவங்களே கொடுத்துருவாங்க, ஹிண்ட் கொடுத்துருவாங்க. அதுல இருந்து அப்படியே கொஸ்டின் போட வேண்டியது. புரியுதா, சம் புரியுதா, கிளியராமா, புரியுதா? ஓகே, சேம் அதே கொஸ்டின் தான். ஓகே, அங்க பாருங்க, இது வந்து உங்க 2010 நினைக்கிறேன், 2010 இல்ல 15 இதுல எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா, இதுவும் உங்க அதான் ரெண்டுமே இது ஒண்ணு 2010-15 கேட்ட கொஸ்டின் தான், உங்க எஸ்ஏல கேட்ட கொஸ்டின். ஓகேவா, பியூர் சேம் அதே கொஸ்டின் தான், அதே மாடல் தான். நீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எக்ஸாம் ஆன்சர் பண்றீங்களான்னு. ஒரு 3 பேர் லைன்ல ஆன்லைன்ல இருக்கீங்க, ஆன்சர் பண்றீங்களான்னு பார்ப்போம். அதே சேம் மாடல் தான், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். இதுக்கு ஆன்சர் பண்ணுமா, எப்படி இருந்தா சீக்கிரம் ஆன்சர் பண்ணுமா. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். சேம் அதே மாடல் தான். சீக்கிரம் ஆன்சர் பண்ணுமா. ஏ ஆப்ஷனா, அப்படியா, சூப்பர். பார்க்கலாமா. ஓகே, ஏ ஆப்ஷனா செக் பண்ணிக்கலாமா. பாருங்க, அருணின் வயது பாலாவை விட 3 அருணோட வயசு எப்படி இருக்கணுமா, பாலாவோட வயசு என்ன இருக்கு அதுல 3 மடங்கு இருக்குமா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாலா வயசு ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கலாம், அருண் வயசு என்ன இருக்கும் 3 × 10 30 இருக்கும். ஓகே, அதான் மீனிங். அடுத்து 4 வருடங்களுக்கு முன் சந்திரனின் வயது அருணை விட 2 மடங்கு அதிகம். ஓகேவா, அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி அருணோட ஏஜ் என்ன இருக்கும், 4 மைனஸ் பண்ணிட்டா 26 இருக்கும். ஓகேவா, அருணை விட 2 மடங்கு. என்னது, சந்திரன் வயது அருணை விட 2 மடங்கு. அப்ப சந்திரன் வயசு என்ன இருக்கும் 2 மடங்குனா 26 × 2 எவ்வளவு
52. இது எப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப 4 வருஷத்துக்கு அப்புறம் வரணும் அப்படின்னா அது கரண்ட் ஏஜ் வரணும், அது சந்திரனோட வயசு என்ன இருக்கும்? 56ன்னு இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்தது என்ன பாருங்க, இன்னும் 4 வருடங்களுக்கு பின் அருணின் வயது 31. ஓகேவா? அப்ப இப்ப நமக்கு யாரோட வயசு கொடுத்துருக்காங்கன்னா அருணோட வயசு கொடுத்துட்டாங்க. அப்ப இதுல தான் நம்ம கொஸ்டின் போட போறோம். அப்ப நல்லா கவனிக்கணும். 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப அருண் வயது இதுன்னு வச்சுக்கலாம், 4 வருஷத்துக்கு அப்புறம் 31. அப்ப தற்போது எவ்வளவு இருப்பாரு? 27 வயசு இருப்பாரு. அப்ப அருணோட வயசு நமக்கு கிடைச்சிருச்சா? அப்ப அருணோட வயசு 27 நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப அருணோட வயசு 27னா இப்ப பாலாவோட வயசு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, 3ஆல டிவைட் பண்ணணும். அப்ப பாலா எவ்வளவு இருப்பாரு? 9 வயசுல இருப்பாரு. அப்ப அருணோட வயசு 27, பாலாவோட வயசு என்னது? 9 வந்துருச்சா? அடுத்தது வேற என்ன சொல்லியிருக்காங்க? சந்திரனின் வயது. ஓகேவா? சந்திரன் வயது எப்படி இருக்குமா? 4 வருடங்களுக்கு முன் சந்திரன் வயது அருணை விட 2 மடங்கு. அப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வரும்? 27 4 வயசு அப்படின்னா 23. அப்ப சந்திரனோட வயசு எப்படி இருக்கணுமா? 2 மடங்கு. அப்ப 23 2 எவ்வளவுப்பா? 23 2 46. 23 2 எவ்வளவு? 46. இது எப்போ? 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப கரண்ட் ஏஜ் வரணும்னா ஒரு 4 வருஷம் கூட்டிக்கணும். அப்ப 50. சந்திரனோட வயசு என்னது? 50. ஓகே, இப்ப எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. ஆன்சரு இப்ப நமக்கு என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா பாலா மற்றும் சந்திரனின் தற்போதைய வயது என்ன? அப்ப அந்த பாலாவோட வயசு பாருங்க 9, சந்திரனோட வயசு என்னது? 50. எங்க இருக்கு? பி ஆப்ஷன். ஓகேவா? யார் சொன்னது ஏ ஆப்ஷன்? நீங்க 4 வயசு என்னது? 4 வயசுன்னு அது கூட்டி இருக்க மாட்டீங்க. இந்த 46 எப்போ? 4 வருஷத்துக்கு முன்னாடி. அதனாலதான் கொஸ்டின் வந்து தெளிவா படிக்கணும். கொஸ்டின் தற்போதைய வயது கேட்கறாங்களா இல்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கறாங்களா? புரியுதுங்களா? அப்ப ஆன்சர் என்ன? 9 50. புரியுதா? கிளியராமா? கிளியரா? அடுத்து லாஸ்ட் 2 கொஸ்டின். ஓகேவா? இது வந்து உங்க மாடல் கொஸ்டின் பேப்பர். எஸ்ஐக்கு ஒரு மாடல் கொஸ்டின் கொடுத்தாங்களா இல்லையா? அதுல கொடுத்தது. இது வந்து உங்க 2023 எஸ்ஐல கேட்ட கொஸ்டின். 2023 எஸ்ஐல கேட்ட கொஸ்டின். ஓகே, லாஸ்ட் 2 கொஸ்டின். அவ்வளவுதான். அப்ப இதோட ஏஜஸ் நமக்கு முடியுது. ஓரளவு எல்லா மாடல் சம்மும் நம்ம பார்த்தாச்சு. பெருசா இதை தாண்டி வேற எதுவும் கேட்க போறது. சரி, பார்க்கலாமா மாடல் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு? சோனியாவின் தற்போதைய வயது என்ன? இதான் கொஸ்டின். ஓகே, அதுக்கு ஒரு 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சோனியாவின் தற்போதைய வயது தீபக்கின் தற்போதைய வயதை போல் 5 மடங்கு. சோனியாவின் வயது எப்படி இருக்கணுமா? தீபக் வயசு என்ன இருக்கோ அதுல வந்து 5 மடங்கா இருக்கணுமா? அப்ப தீபக் சோனியா இப்ப 1 வயசா இருந்தா இவங்க எவ்வளவு இருப்பாங்க? 6 வயசுன்னு இருப்பாங்க. அதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மடங்குனாலே என்னது? 1:5 அப்படின்னு நம்ம வச்சுக்க சொல்லியிருக்கோம். சோனியாவின் தற்போதைய தீபக்கின் தற்போதைய போல் 5 மடங்கு. ஓகேவா? அச்சா, மடங்கு அப்படின்னாலே பெருக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு தீபக் ஒரு 10 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன், சோனியாவுக்கு எவ்வளவு இருக்கும்? 50 வயசு. ஏன்னா 5 மடங்குன்னா பெருக்கணும். அதனாலதான் நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்திருப்போம், ரேஷியோ மாடல் 1:5. அதே கான்செப்ட் தான். அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, 5 வருடங்களுக்கு முன்பு, 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா -5. 5 வருடங்களுக்கு முன்பு எப்படி இருக்குமா? அவளுடைய வயது தீபக்கின் வயதை விட 25 மடங்கு. ஓகேவா? அப்ப 1:25. 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குமா? 25 மடங்கா இருந்துச்சு. ஓகேவா? அப்ப சோனியாவோட வயசு என்னன்னு கேட்கறேன். அப்ப சால்வ் பண்ணலாமா? பாருங்க, x/5x 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப -5 -5 என்னவா இருந்ததா? 1/25. அவ்வளவுதான். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 25 × x 25x -125 5x -5. அப்ப அந்த 5x தான் வந்தா மைனஸ் ஆயிடும். அப்ப 20x. இந்த -125 அந்த போச்சுன்னா பிளஸ் ஆயிடும். அப்ப 5 போச்சுன்னா 120. அப்ப x என்ன வரும்னா 6ன்னு வரும். x என்ன வரும்? 6ன்னு வரும். ஓகேவா? இப்ப நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, சோனியாவின் தற்போதைய வயது என்னன்னு கேட்கறாங்க. சோனியாவோட வயசு என்னது? 5x. அப்ப தீபக்கோட வயசு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். தீபக்கோட வயசு எவ்வளவு? 6. அப்ப சோனியாவோட வயசு என்னது? 5 மடங்கு. அப்ப 5 × 6 30 வயசு. அப்ப சோனியாவோட வயசு என்னமா? 30 வயசு. ஓகேவா? இது வந்து மாடல் கொஸ்டின். நார்மல் நம்ம ரேஷியோ மாடல் பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் சம், அதே சேம் கொஸ்டின் தான். கிளியர்? அடுத்த கொஸ்டின், construct algebraic for the following verbal statement. Ravi's father's age is 5 years more than 4 times of Ravi age. ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு கொஸ்டின். அது வந்து அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன்ல எழுத சொல்றாங்க. ஓகேவா? இயற்கணிதம் சொல்லுவோம்ல நம்ம,
அந்த ஃபார்மேட்ல எழுத சொல்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ரவியின் அப்பாவின் வயது, ரவியோட அப்பாவின் வயது எப்படி இருக்கணுமா, ரவியின் வயதில் 4 மடங்குடன். ஓகே, ரவியின் வயதில் 4 மடங்குடன். ஓகே, இப்ப அவங்களோட அப்பாவோட வயசு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரவி வயசு என்ன இருக்குதோ ரவியின் வயது 4 மடங்கு. 4 மடங்குன்னா அது 4ஆல பெருக்கணும். ஓகேவா, மடங்குடன் 5ஐ கூட்ட பிளஸ் 5. அவ்வளவுதான். அவங்க சொல்றது அப்படியே இப்படி எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு அப்படியே ஆப்ஷனா நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா, ஃபாதர் ஏஜ். ஓகேவா, என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, எங்க அந்த கண்டிஷன் இருக்குன்னு பார்க்கணும். 4x minus 5 நமக்கு என்ன இருக்குது 4, அதான் 6க்கு பதிலா நம்ம x ன்னு வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா, இங்க -5 அப்ப தப்பு. 5x plus 4 ன்னு வருது, நமக்கு 4x வரணும், அப்ப இதுவும் தப்பு. ஓகேவா, இங்க 5x minus 4 இதுவும் தப்பு, அப்ப இதுதான் ஆன்சர். இங்க பாருங்க, அப்பாவோட வயசு 33, பையனோட வயசு என்னது 4 மடங்கு, அப்ப 4 × x, அது கூட என்ன பண்ணுவோம் 5 கூட்டணுமா, அப்ப இதுதான் அந்த ஃபார்மேஷன். சி ஆப்ஷன். இது வந்து உங்க லாஸ்ட் எஸ்ஐல கேட்ட क्वेश्चन. ஓகே, ரொம்ப பேசிக்கா தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அவ்வளவுதாமா. இதால நமக்கு என்ன முடியுது, ஏஜஸ் முடியுது. ஓகே, என்ன முடியுது, ஏஜஸ் क्वेश्चन முடியுது. ஓகே, கிளியரா. ஓகே, இப்போ அடுத்து என்ன பார்க்குறோம், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகே, என்னது டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்க போறோம். அப்ப டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பெருசா எக்ஸாம்ல क्वेश्चन கேட்கறது கிடையாது, ரேர் தான், எப்பயாவது தான் கேட்பாங்க. பட் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, சரி ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா. 150 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஒரு தொடர் வண்டி விளக்கு கம்பம் ஒன்றை முழுவதுமாக கடந்து செல்ல 18 வினாடிகளில் எடுத்து செல்கிறது எனில் அத்தொடர் வண்டியின் நீளம் என்ன. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கண்டிஷன் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா, ஸ்பீடு. ஓகேவா, ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் சேம் டைரக்ஷன். ஓகேவா, சேம் டைரக்ஷனா இருந்தா மைனஸ் பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷனா இருந்தா பிளஸ் பண்ணணும். ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் என்னது, வேகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே டைரக்ஷன்ல 2 ட்ரெயின் போகுது 2 பஸ் போகுது அப்படின்னா மைனஸ் பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷனா இருந்தா நம்ம பிளஸ் பண்ணணும். ஓகேவா, அது டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்டா இருந்தாலும் சரி, என்னது ஸ்ட்ரெயிட்டா இருந்தாலும் சரி பிளஸ் தான். டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னது ஆல்வேஸ் டு பி பிளஸ் தான். ஓகேவா, அடுத்து 3வது கான்செப்ட் 5/18 18/5. இது வந்து மல்டிப்ளை பண்ணும், ஸ்பீடை என்ன பண்ணும் மல்டிப்ளை பண்ணும். எப்போ 5/18 பெருக்கணும், எப்போ 18/5 பெருக்கணும் உங்களுக்கு தெரியணும். ஓகே, இங்க பாருங்க, டிஸ்டன்ஸ் மீட்டர், டைம் மீட்டர் பர் செகண்ட், ஸ்பீடு கிலோமீட்டர் பர் ஹவர், இதான் யூனிட்ஸ். ஓகேவா, அப்ப டிஸ்டன்ஸோ டைமோ கேட்டாங்கன்னா இங்க பாருங்க, எம்ங்கிறது ஒரு எழுத்து, அப்ப ஒரு எழுத்துனா அது 5, 5/18 பெருக்கணும், 5/18 பெருக்கணும். ஸ்பீடு கிலோமீட்டர் 2 எழுத்து இருக்கா இல்லையா, அப்ப 18/5 பெருக்கணும். புரியுதுங்களா, அப்ப டிஸ்டன்ஸ் டைம் கேட்டாங்க அப்படின்னா 5/18 பெருக்கணும், ஸ்பீடு கேட்டாங்கன்னா 18/5 பெருக்கணும். அப்ப டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்து இந்த 3 கான்செப்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சா போதும். அடுத்து ஃபார்முலா. ஓகே, ஃபார்முலா மறக்காம இருக்கு, இந்த ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, டைம். இப்ப டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்டன்ஸ் மறைச்சுக்கோங்க, ஸ்பீடு இன்டு டைம். ஸ்பீடு வேணும்னா ஸ்பீடு மறைச்சுக்கோங்க, டிஸ்டன்ஸ் பை டைம். டைம் வேணா டைம் வச்சுக்கோங்க, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்ப ஃபார்முலா, அது யூனிட், அடுத்து 5/18 18/5, அடுத்தது ஸ்பீடு, டிஸ்டன்ஸ். ஓகே, இதுதான் ஓவரால் கான்செப்ட். இது தெரிஞ்சா போதும், சம் ஈஸியா போட்டுடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 150 கிலோமீட்டர் மணி என்ற வேகத்தில் செல்லும் ஒரு தொடர் வண்டியான விளக்கு கம்பம் ஒன்றை முழுவதுமாக கடந்து செல்ல 18 வினாடிகள் எடுத்துக்கொள்கிறேன். அது தொடர் வண்டி நீளம் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப நீளம் என்னது, டிஸ்டன்ஸ் கேட்கறாங்க. அப்ப டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது, ஸ்பீடு இன்டு டைம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னமா, ஸ்பீடு இன்டு டைம். ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 150. ஓகே, டைம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 18. ஓகேவா, அடுத்தது நம்ம எதெல்லாம் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கோம், டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னா என்னது, மீட்டர், ஒரு எழுத்து. அப்படின்னா என்ன பண்ணணும், 5/18 பெருக்கணும். அப்ப இன்ட்டு 5/18. அவ்வளவுதான். 18 கேன்சல் ஆயிடுமா, அப்ப 150 × 5 750 மீட்டர். அப்ப அந்த டிஸ்டன்ஸ், அந்த தொடர் வண்டியோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 750 மீட்டர். ஓகே, ஏ ஆப்ஷன். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். புரியுதாமா, கிளியரா?
கிளியரான்னு பாருங்க. புரியுதா? டவுட் இருக்கா? ஓகே. அடுத்த ரெண்டாவது கொஸ்டின். ஒரு தொடர் வண்டி 162 மீட்டர் நீளமுள்ள நடைமேடை 18 வினாடிகளிலும் 120 மீட்டர் நீளமுள்ள மற்றொரு நடைமேடை 15 வினாடிகளிலும் கடந்தால் தொடர் வண்டி நீளம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெண்டு டிஸ்டன்ஸ் கொடுத்தா என்ன பண்ணும்? ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ரெண்டு டிஸ்டன்ஸ் கொடுத்தா என்ன பண்ணும்? ஆட் பண்ணிக்கணும். அப்போ 162 பிளஸ் 120 ஈக்குவல் டு என்ன வரப்போகுது? 282. ஓகேவா? அப்ப அடுத்தது ஒரு தொடர் வண்டி 122 மீட்டர் நீளமுள்ள நட 18 வினாடியில் 120 மீட்டர் 15 வினாடிகள் கடந்தால் தொடர் வண்டி நீளம் என்ன? அப்ப ஸ்பீடு, ஓகே, ஸ்பீடு வந்து ரெண்டு சேம் டைரக்ஷன். அப்ப சேம் டைரக்ஷன் தான் பண்ண சொல்லியிருக்கேன், ஸ்பீடை மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன். 18 மைனஸ் 15 ஈக்குவல் டு என்ன வரப்போகுது? 3ன்னு வரப்போகுது. நமக்கு என்ன டிஸ்டன்ஸ் கேட்கறாங்க. ஓகே, என்னது? நமக்கு டிஸ்டன்ஸ் கேட்கறாங்க. அப்ப பாருங்க, டிஸ்டன்ஸ் என்னது? ஸ்பீடு இன்ட்டு டைமா. ஸ்பீடு எவ்வளவு? 3ஆ? ஓகே, சாரி, பிளாட்ஃபார்ம் தானே கொடுத்துருக்காங்க. ஐயோ, என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். நடைமேடை 17. ஒரே நிமிஷம் இருமா, ஒரே நிமிஷம் இருங்க, இந்த கொஸ்டின் செக் பண்ணிக்கிறேன். மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸ்பீடு 3 எல் பிளஸ். ஒரே நிமிஷம் சாரிம்மா, லென்த் கொடுக்கல. லென்த் கொடுத்துருந்தா தான் அப்படி போடணும். ஓகே, சாரி, டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. நம்ம டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு நினச்சி நம்ம சால்வ் பண்ணிட்டோம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு தொடர் வண்டி 162 மீட்டர் நீளமுள்ள நடைமேடையை, அப்ப லென்த் தெரியாது, 162 பிளாட்ஃபார்ம். ஓகேவா? இது எவ்வளவு நேரத்தில் கிடக்குதா? 18 வினாடியில் கிடக்குதான். அதே மாதிரி இன்னொன்னு லென்த் தெரியாது, அப்போ 120 மீட்டர், இது எவ்வளவு நேரத்துலயா? 15 செகண்ட்ஸ்ல கிடக்குதான். ஓகே, 15 செகண்ட்ஸ்ல கிடக்குதான். ஓகேவா? கரெக்டா? ஓகே, கரெக்ட். அப்ப என்ன பண்ணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? கரெக்ட் தானே? ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நான் வரும் பாருங்க, 15L பிளஸ் என்ன வரப்போகுது? ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 162 × 2430 ஈக்குவல் டு 18L பிளஸ் வந்து என்ன வரும்? 2160. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணா அப்ப 18L 15L போயிடுச்சுன்னா 3L. 2430ல 2160 போயிடுச்சு அப்படின்னா 270. அப்ப இதை அடிச்சோம் அப்படின்னா எல்லாரோட வேலையும் 90. ஓகே, லென்த் எவ்வளவுமா? 90 மீட்டர். ஓகே, எங்க இருக்கு? ஏ ஆப்ஷன். அப்ப லென்த் பிளாட்ஃபார்ம் ரெண்டு டிஸ்டன்ஸ் கொடுத்தா ஆட் பண்ணும். ஓகே, இது தனி இது தனி. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி என்ன பண்ணும்? ஈக்குவல் வச்சு போடணும். பாருங்க, மறுபடியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் லென்த் தெரியாத, பிளாட்ஃபார்மோட லென்த் தெரியும். அப்ப லென்த் பிளஸ் 162, இது எவ்வளவு ஸ்பீடு? 18 ஸ்பீடு, 18 கிலோமீட்டர் ஸ்பீடு, டைம் 18 செகண்ட்ஸ்ல கிடக்குது. ஓகேவா? அது இது என்ன அப்படின்னா 120, நமக்கு இன்னொரு லென்த் தெரியாது. அப்ப L பிளஸ் 120 டிவைட் பை இது எவ்வளவு? டைம் 15. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? எல்லாரோட வேலையும் கிடைச்சிரும். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி ரெண்டு பிளாட்ஃபார்ம் லென்த் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா போட தெரியும். ஓகேவா? பட் நமக்கு எஸ்ஐ எக்ஸாம் இந்த மாதிரி கேட்ட கிடையாது, இந்த டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின். ஓகேவா? அப்ப போன சம் பாருங்க, பேசிக் ஒரே ஒரு டேட்டா வச்சு கேட்ட கொஸ்டின். ஓகே, ஒரே ஒரு டேட்டா வச்சு கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, ரெண்டு டேட்டா வச்சு இருக்கும். ஓகே, அந்த கொஸ்டின் அது ரெண்டு டேட்டா வச்சு இருக்கும். புரியுதா? ஓகே, அடுத்து மூணாவது கொஸ்டின். இந்த சம் உங்க எஸ்ஐ எக்ஸாமா இல்ல போலீஸ் எக்ஸாம் ஏதோ ஒண்ணுல கேட்ட கொஸ்டின் தான். ஓகே, எஸ்ஐ போலீஸ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஒரு மனிதர் 114 மீட்டர் இடைவெளியில் ஒரு சிறுவனின் பின்னால் 21 மீட்டர் பர் நிமிடம் என்ற வேகத்தில் ஓடி வருகிறார். சிறுவன் 15 மீட்டர் நிமிடம் என்ற வேகத்தில் ஓடினால் இருவரும் எப்பொழுது சந்தித்துக் கொள்வார்கள்? ஓகேவா? சரி பாருங்க, இங்க டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளவு? 114 மீட்டர். ஓகேவா? ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. எப்படி பாருங்க, சிறுவன் என்னது? ஒரு மனிதன் தான் இப்படி ஓடுறாராம், சிறுவன் பின்னாடியே வராங்களாம். அப்ப ரெண்டு பேரும் அது சேம் டைரக்ஷன் தானே. அப்ப சேம் டைரக்ஷனா இருந்தா என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்பீடை மைனஸ் பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப 21 மீட்டர்ல 15 மீட்டர் போயிடுச்சுன்னா எவ்வளவு இருக்கும்? 6 மீட்டர் பர் நிமிடம். ஏன் மைனஸ் பண்றேன்னு தெரியுதா? ஏன்னா
ரெண்டு பேரும் சேம் டிஸ்டன்ஸ், சாரி சேம் டைரக்ஷன். அப்ப சேம் டைரக்ஷன் அப்ப நம்ம ஸ்பீடை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணியாச்சா? இப்ப நமக்கு என்ன क्वेश्चन கேக்குறாங்க அப்படின்னா டைம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ஃபார்முலா தெரிஞ்சா போதும். ஃபார்முலா என்னது பாருங்க, டைம்க்கு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஃபார்முலா என்னது? டைம்க்கு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் எவ்வளவுமா? 114. ஸ்பீடு எவ்வளவு? 6 இன்ட்டு எதால பெருக்க சொல்லியிருக்கோம்? 5/18 18/5. அப்ப நமக்கு என்னது? டைம் கேக்குறாங்க. டைம் யூனிட் என்னது? மீட்டர் பர் செகண்ட். அப்ப எம்ங்கிறது ஒரு எழுத்து. அப்ப என்ன பண்ணணும்? 5/18 பெருக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்ப இதை அடிச்சா இங்க 3 வந்துருமா? இது தலையில போச்சு அப்படின்னா 114 × 3/5 வரும். ஓகே, அது மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும் பாருங்க, 4 3 12 4 342/5 வரும். இதை அடிச்சோம்னா 6 5 30 42 8 5 40 தான். ஏதாவது மிஸ்டேக் பண்றேன்? ஒரே நிமிஷமா, ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன். டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு 114/6 4 6 6 கரெக்ட். 4 6 6 54 9054. ஓகே, எங்க இருக்கு? 90 மினிட்ஸ். ஓகே, ஏன் இங்க நம்ம மல்டிப்ளை பண்ணல அப்படின்னா இங்க பாருங்க, ஸ்பீட் எதுல கொடுத்துருக்காங்க? மீட்டர், கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, கிலோமீட்டர் பர் ஹவர் அதுல தான் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்னது 15/8 ஓகேவா, சாரி 5/8 மல்டிப்ளை பண்ண தேவை. ஓகேவா, அப்ப பாருங்க டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டு என்னது? சேம் டைரக்ஷன். அப்ப சேம் டைரக்ஷன் என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ண சொல்லியிருக்கோம். அப்ப மைனஸ் பண்ணி டைம் என்னது? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகேவா, அப்ப டிஸ்டன்ஸ் 114, ஸ்பீடு 6, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா நமக்கு 19 நிமிஷத்துல அந்த சிறுவனை பிடிச்சிருவாங்க. கிளியரா? 19 மினிட்ஸ். கிளியரா? புரியுதாமா? கிளியரா? அடுத்த விஷயம், 100 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயிலானது மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது எனில் அந்த ரயில் மின் கம்பத்தை கடக்கும் நேரம் என்ன? ஓகே, சேம் இப்ப பார்த்த அதே கொஸ்டின் தான். நீங்க இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். இந்த ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுமா? இந்த ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க இந்த ஒரே ஒரு கொஸ்டினுக்கு. ஒரே நிமிஷமா, போன சம்மா நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்றேன்னு பாக்க. இங்க பாருங்க, மீட்டர் பர் நிமிடம் கொடுத்திருக்காங்க. அப்ப क्वेश्चन வந்து அதிலே கொடுத்திருக்காங்க. ஓகே, கிலோமீட்டர் பர் ஹவர். இங்க கிலோமீட்டர் கொடுக்கல. இங்க பாருங்க, இங்கிலீஷ் மீடியத்துல பாருங்க, புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. 15 மீட்டர்ஸ் 21 மீட்டர்ஸ். அப்ப क्वेश्चन வந்து மீட்டர்ஸ்ல கொடுத்துட்டாங்க. அப்ப யூனிட் என்னதான்? டைமோட யூனிட்டும் மீட்டர் தானே. அப்ப சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப சேம் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது 5/18 பெருக்க தேவையில்லை. ஓகேவா? இப்ப இதே இங்க क्वेश्चन பாருங்களேன், எங்க இருக்கு இந்த क्वेश्चन? இங்கேயே 5/18 பெருக்கணும். இங்க பாருங்க, இது கிலோமீட்டர் பர் மணி, இது என்னது? வினாடிகள், செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனாதான் நம்ம 5/18 பெருக்கணும். அப்ப கேர்ஃபுல்லா போடணும். ஒரு சில சம்ம கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க, கரெக்டா பார்த்து போடணும். ஓகேவா? அதனாலதான் இங்க 5/18 நம்ம பெருக்க கிடையாது, அப்படியே ஜஸ்ட் டிவைட் பண்ணி போட்டா போதும். டிஸ்டன்ஸ் ஸ்பீடையும் என்ன பண்ணா போதும்? டிவைட் பண்ணா போதும். ஓகே, இப்போ இந்த क्वेश्चन பாருங்க, கிலோமீட்டர் பர் மணி கொடுத்துருக்காங்க. அப்ப கிலோமீட்டர் பர் மணி கொடுத்தா என்ன பண்ணா தெரியும்? மாத்த தெரியும். ஓகேவா? இப்போ என்ன கேக்குறாங்க? டைம் தான் கேக்குறாங்க. எங்க போட்டு சொல்ல பார்ப்போம். T = D/S, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் பண்ணுமா? சரி, ஆன்சர் பண்ணுங்க.
ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். என்ன வரும்? டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 100 மீட்டரா? ஸ்பீடு எவ்வளவு? 30. அப்ப டைம் யூனிட் என்னது? மீட்டர் பர் செகண்ட். அப்ப எம்னா ஒரு எழுத்து. அப்படின்னா என்ன பண்ணும்? 5/18 பெருக்கணும். அப்ப இந்த 18 மேல போயிடுமா? அப்ப 100 × 18 கீழே என்ன இருக்கும்? 150 இருக்கும். அப்ப 50 அடிச்சா இங்க 2 இங்க 3, இந்த 3 18 அடிச்சா 6, 6 2 எவ்வளவு? 12 செகண்ட்ஸ். 12 செகண்ட்ஸ்ல என்னது? கிராஸ் ஆயிடும். இ ஆப்ஷன். 12 செகண்ட்ஸ். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். ஒரு கார் 1 மணி நேரத்தில் 60 கிலோமீட்டர் போதும். 1 மணி நேரத்துல 60 கிலோமீட்டர் போதும், 1 hour. அதே கார் 2 மணி நேரத்தில் 45 கிலோமீட்டர் போதும். அப்ப 2 மணி நேரத்துக்கு 45 கிலோமீட்டர் per hourனா 1 மணி நேரத்துக்கு 45 கிலோமீட்டர் போகுதுன்னு அர்த்தம். அப்ப 2 மணி நேரத்துல எவ்வளவு போயிருக்கும்? 90 கிலோமீட்டர் போயிருக்கும். 45 + 45 ஓகேவா? 90. இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா சராசரி வேகம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு பாருங்க? 45 45 90, 90 + 60 எவ்வளவு? 150 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கேன். இந்த 150 கிலோமீட்டர் போறது எவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சு? இங்க ஒரு 2 மணி நேரம், இங்க ஒரு 1 மணி நேரம், மொத்தம் 3 மணி நேரம். அப்ப டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் 50 கிலோமீட்டர் per. அப்ப அதோட ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னா 50. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகேவா? புரியுதுங்களா? மொதல் 1 மணி நேரத்துல 60 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. அடுத்தது 2 மணி நேரம் டிராவல் பண்ணுது. ஆனா எவ்வளவு ஸ்பீட்ல போதா? மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. அப்ப 1 மணி நேரத்துக்கு 45 கிலோமீட்டர், 2 மணி நேரத்துக்கு எவ்வளவு போகுது? 90 கிலோமீட்டர். 90 + 60 150 கிலோமீட்டர். அப்ப மொத்தம் 3 மணி நேரம் டிவைட் பண்ணா நமக்கு 50 ஆன்சர். அவ்வளவுதான். புரியுதுங்களா? அடுத்தது 6வது கொஸ்டின். ஒரு புகைவண்டி ஏ என்ற இடத்திலிருந்து காலை 6 மணிக்கு புறப்பட்டு பி என்ற இடத்திற்கு மாலை 4:30 மணிக்கு அதே நாளில் வந்தடைகிறது. புகைவண்டியின் வேகம் மணிக்கு 40 கிலோமீட்டர் எனில் புகைவண்டி கடந்த தொலைவை காண்க. டிஸ்டன்ஸ் கேட்கறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்னது? இந்த டைம்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும். எத்தனை மணிக்கு காலைல புறப்படுதான்? 6 AM, 6 மணிக்கு புறப்படுதான். என்னதான்? 4:30க்கு போதும். 4:30 PM. ஏவுல ஸ்டார்ட் பண்ணி பிக்கு வந்துருச்சு. ஏ என்ற இடத்துல காலை 6 மணிக்கு புறப்பட்டு பி என்ற இடத்துல மாலை 4:30 மணிக்கு வந்தடைகிறது. மணிக்கு 40 கிலோமீட்டர் ஆகணும். ஃபர்ஸ்ட் எவ்வளவு நேரம்னு நம்ம பார்க்கணும். பார்க்கலாமா? 7 8 9 10 11 12 1 2 3 4 10 மணி நேரம் ஒரு 30 நிமிஷம். அதாவது 10.5 மணி நேரம் நமக்கு டிராவல் டைம். ஓகேவா? அது 10.5 மணி நேரம் நமக்கு டிராவல் டைம். 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் அப்படின்னா அப்ப பாருங்க 10 மணி நேரத்துக்கு எவ்வளவு வரும்? 400 கிலோமீட்டர். அது 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர். இங்க என்ன பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? அரை மணி நேரம் இருக்கு. அரை மணி நேரத்துக்கு என்னது? அப்போ 20 கிலோமீட்டர். 30 மினிட்ஸ்க்கு 20 கிலோமீட்டர். அப்ப டோட்டலா அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 420 கிலோமீட்டர். எங்க இருக்கு? பி ஆப்ஷன். அவ்வளவுதான். அப்ப டிராவல் டைம் என்னன்னா 10.5 மணி நேரம். ஓகேவா? அப்ப 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர்னா 10 மணி நேரத்துக்கு என்னது? 400 கிலோமீட்டர். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு 20 கிலோமீட்டர். அப்ப டோட்டல் 420 கிலோமீட்டர். ஓகேவா? புரியுதா? ஒரு அலுவலகம் காலை 9:30 மணியிலிருந்து மாலை 5:30 மணி வரை இயங்குகிறது. எப்போ? 9:30 இருந்து 5:30 வரைக்கும். அப்ப எவ்வளவு நேரம் பாருங்க? 10:30 11:30 12:30 1:30 2:30 3:30 4:30 5:30 8 மணி நேரம். கரெக்டா? 8 hours. 10:30 11:30 12:30 1:30 2:30 3:30 4:30 5:30 8 hours. ஓகேவா? இதுல நடுவில் என்ன ஆகுதுன்னா ஒரு 12 மணிலிருந்து 1:15. ஓகே, ஒரு 45 மினிட்ஸ். 12 இருந்து ஒரு 60 75 நிமிஷம் பிரேக். அப்ப 75 மினிட்ஸ் மைனஸ் பண்ண போறோம். அப்ப பண்ணா நமக்கு என்ன வரும் பாருங்க? 1:15 மணி நேரம் மைனஸ் பண்ண போறோம். அப்ப 6.45 ஹவர்ஸ் வரும். அப்ப ஒரு நாளைக்கு அந்த ஆபீஸோட ரன்னிங் டைம் என்ன அப்படின்னா 6 மணி நேரம் 45 நிமிஷம். கரெக்டுங்களா? ஏன்னா 1:15 மணி நேரம் பிரேக். அப்போ ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 45 நிமிஷம் அந்த ஆபீஸ் வேலை செய்யறாங்க. இப்ப நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா இதே மாதிரி 6 நாள் வேலை செஞ்சா அது டோட்டல் எவ்வளவு நேரம் கேட்கறாங்க. அப்ப பாருங்க 6 இன்ட்டு ஃபர்ஸ்ட் இது பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 6 இன்ட்டு 6 எவ்வளவு வரும்? 36 மணி நேரம் வந்துடும். 36 மணி நேரம் வரும். ஓகேவா? அடுத்து 45 நிமிஷம். ஓகேவா? அப்ப 6 நாள்
45 45 45 45 45 45 90 90 90 எவ்வளவு 180 180னா என்ன ஆயிடுச்சு 180 நிமிஷம்னா 3 மணி நேரம். ஓகே, இன்னொரு 3 மணி நேரம் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஹவர்ஸா. அடுத்தது இன்னும் எவ்வளவு இருக்கு 45 இன்னொரு 45 ஒரு 90 நிமிஷம். அப்ப 90 நிமிஷம்னா என்னது ஒரு 1.5 மணி நேரம். ஓகேவா? அப்ப பாருங்க 36 3 39 39 பிளஸ் 1 எவ்வளவு 40. அப்ப 40 மணி நேரம் பிளஸ் 30 அரை மணி நேரம். அப்ப 40.5 மணி நேரம் அந்த ஆபீஸ் ஒர்க்கு ஒரு வாரத்துக்கு 40 மணி நேரம் என்னது அந்த ஆபீஸ் ரன் ஆகுது. அவ்வளோ. அப்ப டைம் அண்ட் டிஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் அவங்க எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். எஸ்ஐயோ போலீஸ் எக்ஸாம்ல இது கேட்ட கொஸ்டின் தான். ஓகேவா? அப்போ ஒரு ஆஃபீஸ் வந்து காலைல 9 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் ரன் ஆகுதான். அதில் நடுவில் ஒரு 1.25 மணி நேரம் பிரேக் ஆயிடுச்சு. அப்போ ஒரு நாளைக்கு 6.75 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா வாரத்தில் 6 நாள் அந்த ஆஃபீஸ் ரன் ஆகுதான். இப்போ டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 40 மணி நேரம் 30 நிமிஷம். புரியுதா? அடுத்தது 8வது கொஸ்டின். ஓகேவா? ஒரு மணிக்கு 108 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஒரு மின் தொடர் வண்டி பாதை ஓரம் உள்ள ஒரு மின் மரத்தை 10 நாளில் கடந்து செல்லுமாயின் அவ்வண்டியின் நீளம் என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் போடும்போது அதே சேம் கொஸ்டின் தான். ஓகேவா? அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஈஸியான கொஸ்டின் தான், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. 108 10. அப்ப டிஸ்டன்ஸ்னா மீட்டர் 5/18 பெருக்கணும். கரெக்டா? 9 அடிச்சா இங்க 2, இங்க நான் ஒரு 9 18னா 2 9 18 இதை அடிச்சோம்னா 5. அப்ப 12 × 25 300 meters. அங்க சி ஆப்ஷன். இதுதான். ஓகே, அடுத்த விஷயம் பாருங்க. இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 8 மாமரங்கள் ஒரே நேர்கோட்டில் உள்ளது. ஒவ்வொரு மரத்திற்கும் இடையே உள்ள தூரம் 3 மீட்டரில் முதலாவது மரம் மற்றும் 8வது மரத்திற்கு இடையே உள்ள தூரம் என்ன? இந்த கொஸ்டின் கேட்டாலே நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னா அப்படியே பாருங்க, எல்லாரும் 8 × 3 24 ஓகேவா அப்படின்னு ஆன்சர் பண்ணிடுறாங்க. ஓகேவா? இது கரெக்டான, இது தப்பு. இது என்னது? தப்பு. ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 1வது மரத்துக்கும் 8வது மரத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் ஓகே எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ ஸ்டார்டிங்ல ஒரு டிஸ்டன்ஸே இருக்காது 3 மீட்டர். 2வது மரம் வரும்போது டிஸ்டன்ஸ் 3 மீட்டர் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், கொஸ்டின் ஒழுங்கா படிக்காம 8 × 3 24 போட்டுருவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. அப்ப எத்தனைன்னா பாருங்க 7 தான் கிடைக்கும் நமக்கு. அப்ப 7 × 3 21 மீட்டர். இதுதான் ஆன்சர். அப்ப கொஸ்டினை டக்குன்னு அர்ஜென்ட் பட்டு என்ன பண்ணக்கூடாது, போட்டக்கூடாது. ஓகே, பொறுமையா பார்க்கணும். 1வது மரத்துக்கும் 8வது மரத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் அப்ப நடுவில் என்னது 7 தான் கிடைக்கும் நமக்கு. அப்ப 7 × 3 21 மீட்டர். இப்ப 8 மரம் இருக்கணும்னே 8 × 3 24 போட்டக்கூடாது. சரிங்களா? அடுத்து 10வது கொஸ்டின். ஒரு மகிழ்ந்து 420 கிலோமீட்டர் தூரத்தை 5 மணி நேரத்தில் கடக்கிறது. அதே வேகத்தில் செல்லும் மகிழ்ந்து 7 மணி நேரம் 30 நிமிடங்கள் எவ்வளவு தூரத்தை கடக்கும்? இப்ப இதே மாடல் தான் நம்ம பார்த்தோம். என்னது 420 கிலோமீட்டர் 5 மணி நேரம் அப்படின்னா டிவைட் பண்ணா நமக்கு ஸ்பீடு கிடைச்சிடும். 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு வேகத்துல போகுதுன்னு. 8 × 5 40 4 × 5 20. அப்ப அதோட ஸ்பீடு என்ன அப்படின்னா 84 கிலோமீட்டர் பர் ஹவர். 1 மணி நேரத்துல 84 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. அப்ப நமக்கு என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா 7 மணி நேரம் 30 நிமிஷத்துல எவ்வளவு போகும்னு கேக்குறாங்க. அப்ப பாருங்க 7 மணி நேரம் 30 நிமிஷத்துல எவ்வளவு ஆகும் பாருக்கலாமா. 7 × 84 ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 588. இன்னொரு அரை மணி நேரம் இருக்குது. 1 மணி நேரத்துக்கு 84 கிலோமீட்டர்னா அப்ப அரை மணி நேரத்துக்கு என்ன வரும் 42 கிலோமீட்டர். மொத்தம் 630 கிலோமீட்டர் அதை டிராவல் பண்ணும்.
அப்ப 7 மணி நேரம் 30 நிமிஷத்துல அது என்ன ஆகுதுன்னா 630 கிலோமீட்டர். இங்க இருக்கு டி ஆப்ஷன். அவ்வளவுதான். கிளியராமா? அடுத்த லாஸ்ட் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா? இது தமிழ்ல கொஸ்டின் இருக்காது, அப்படியே நான் தமிழ்ல சொல்லிடுறேன். Walking at 5 km per hour, a student reaches school from his house is 50 minutes early. அதாவது ஒரு மாணவன் வீட்டிலிருந்து பள்ளிக்கு 15 கிலோமீட்டர் என்னது 5 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் பொழுது 15 நிமிடம் முன்னதாக செல்கிறான். அதான் முன்னாடி போயிடுறானா, முன்னதாக செல்கிறான். அதுவே 3 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் பொழுது 9 நிமிடம் தாமதமாக செல்கிறான். 9 நிமிஷம் தாமதமா செல்கிறான் எனில் ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஹவுஸ்க்கும் ஸ்கூலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன தான் கொஸ்டின். ஓகே, இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்கறது வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டின் வந்தாலே ஒரு ஃபார்முலா சொல்றேன், அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு del t into s1 into s2 divided by s1 minus s2 into 60. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது del t ன்னு கூட ஞாபகம் வச்சுக்கல, சும்மா ஏதாவது டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. t ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Distance equal to time into speed 1 into speed 2 divided by speed 1 minus speed 2 into 60. ஓகேவா? அப்ப இதுல எப்படிலாம் क्वेश्चन கேட்பானா, 4 விதமான क्वेश्चन கேட்பாங்க. எப்படிலாம் பாருங்க, இயர்லி லேட் இப்படி ஒரு क्वेश्चन கேட்கலாம், இல்ல இயர்லி லேட் இல்ல லேட் இயர்லி. அதாவது 2 ஸ்பீட்ல போகும்போது சீக்கிரம், 2 ஸ்பீட்ல போகும்போது லேட், இல்ல ஒரு ஸ்பீட்ல போகும்போது சீக்கிரம், ஒரு ஸ்பீட்ல போகும்போது லேட், ஒரு ஸ்பீட்ல போகும்போது லேட், இன்னொரு ஸ்பீட்ல போகும்போது இயர்லி. அப்ப சேமா இருந்தா ஒரு கான்செப்ட், சேம் என்ன மீனிங், ரெண்டுமே இயர்லி ரெண்டுமே லேட். டிஃபரெண்டா இருந்தா ஒரு கான்செப்ட். டிஃபரெண்ட் என்னது, ஒன்னு சீக்கிரம் ஒன்னு என்னது லேட். ஓகே, அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சேம் கான்செப்டா இருந்தா மைனஸ் பண்ணணும். ஓகே, டிஃபரெண்ட் கான்செப்டா இருந்தா பிளஸ் பண்ணணும். இப்ப ரெண்டுமே சீக்கிரம் அப்படின்னா மைனஸ் பண்ணணும், ரெண்டுமே லேட் அப்படின்னாலும் மைனஸ் பண்ணணும். ஒன்னு சீக்கிரம் ஒன்னு லேட் அப்படின்னா பிளஸ் பண்ணி, இவ்வளவுதான். எதை சார் பிளஸ் எதை சார் மைனஸ்னா அவங்க கொடுக்குற டைம். ஓகேவா? அப்ப என்னது, இது ஒன்னு லேட்டு ஒன்னு சீக்கிரம். அப்ப என்ன பண்ணணும்னா ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரி, பிளஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்ப 15 9 எவ்வளவுமா 24. அப்ப டைம் வந்து 24. ஓகேவா? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஸ்பீட் எவ்வளவு 5 கிலோமீட்டர், ரெண்டாவது ஸ்பீட் எவ்வளவு 3 கிலோமீட்டர் டிவைடட் பை s1 மைனஸ் s2. ரெண்டு ஸ்பீடையும் மைனஸ் பண்ணோம். அப்ப ரெண்டு ஸ்பீடையும் மைனஸ் பண்ணா 2 இன்ட்டு 60. இவ்வளவுதான், இது மட்டும் ஃபில் பண்ணா முடிஞ்சிச்சு. ஓகேவா? பாருங்க, 12 அடிச்சா இங்க 2 இங்க 5, இந்த 2 அடிச்சிடலாம், இந்த 5 அடிச்சிடலாம். அப்ப ஆன்சர் என்னன்னா 3 கிலோமீட்டர். அவங்க வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னா 3 கிலோமீட்டர். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப இந்த மாடல் கொஸ்டின் வந்தாலே ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். என்ன ஃபார்முலா, t into s1 into s2 divided by s1 minus s2 into 60. இந்த t என்னது, கொடுத்திருக்க ரெண்டு டைம் என்ன பண்ணும், ஒன்னு பிளஸ் பண்ணும் ஒன்னு மைனஸ் பண்ணும். எப்ப பிளஸ் பண்ணணும், ஆப்போசிட் இருந்தா பிளஸ் பண்ணும், சேமா இருந்தா என்ன பண்ணும் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இவ்வளவுதான் வந்து கொஸ்டின். ஒரு 11 சம் பார்த்திருக்கோம். பட் இதுவே போதுமானதா, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பெருசா இதை தாண்டி வேற எதுவும் இல்லை. ஓகேவா?